மன்னிப்பு கேட்கறதுல கமலுக்கு என்ன ஈகோ? மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லையே. கர்நாடக நீதிமன்றம் அதிரடி. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த தக் லைஃப் பட விழாவில் தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னட மொழி என்ற கமல் பேச்சுக்கு கர்நாடக அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் என்று கொதித்திருந்தனர். நாளை மறுநாள் படம் வெளியாக உள்ள நிலையில் தக் லைஃப் ஓடும் திரையரங்கில் அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றத்திற்கு கமல் வழக்கு தொடர்ந்திருந்தார். அது மட்டுமின்றி கர்நாடக திரைப்பட சங்க தலைவருக்கு கமல்ஹாசன் கடிதமும் எழுதியிருந்தார். அதில் கன்னட மொழி குறித்து நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நாம் அனைவரும் ஒன்று, ஒரே குடும்பம் என்பதை தான் என் கருத்தின் மூலம் வெளிப்படுத்த நினைத்தேனே தவிர கன்னட மொழியையோ மக்களையோ இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அல்ல சொல்லியிருந்தார். இதற்கிடையே கமல் தொடர்ந்திருந்த வழக்கை விசாரித்த கர்நாடக உயர் நீதிமன்றம் கமல் எழுதிய கடிதத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லையே, ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க, மன்னிப்பு கேட்பதில் என்ன ஈகோ என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. கமல் தவறாக பேசினால் மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என கூறியுள்ளார். இதனால் வரும் ஜூன் 5 தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகாது எனவும் நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.